இப்போ நான் 40%ங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 10 ட்ரேட் எடுக்கிறேன், 10 ட்ரேட்ஸ் நான் எடுக்கிறேன். அதுல நான் தொடர்ந்து எத்தனை ட்ரேட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ட்ரேடுமே லாஸ் பண்ணேன். பாக்கி 4 ட்ரேடு வின் பண்றேன். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன? நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2. நான் 1:10க்கு போல, 1:5க்கு போல, 1:3க்கு போல. நான் 1:2 ரிஸ்க் ரிவார்ட்ல சொல்றேன். ஸோ 6 ட்ரேடு லாஸ் பண்ண போறோம், 4 ட்ரேட் தான் வின் பண்ண போறோம். அப்போ இந்த இடத்துல 1:2 ரிவார்டுனா லாஸ் ஆனா நான் 1% தான் லாஸ் ஆகுவேன். நான் ரிஸ்க் இருக்கிறேன், 1% ரிஸ்க் இருக்கிறேன், அதாவது 100 ரூபா ரிஸ்க் இருக்கிறேன். அதே மாதிரி 200 ரூபா லாபம் பார்க்கணும், அதாவது 2% வின் பண்ணணும். அதுக்காக தான் நான் ட்ரேடே இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல 6 ஓகேவா. ஸோ லாஸ் பண்ணிட்டேன். அப்படிங்கப்போ நான் எவ்வளோ லாஸ் பண்ண போனேன்? 1% லாஸ் பண்ணா 6% லாஸ் பண்ணேன். அதே 4 ட்ரேடு வின் பண்றேன், வின்னிங் ரிவார்டு எவ்வளோ? 1:2. 4 × 2 8% வின் பண்றேன். அப்போ எனக்கு இங்க ஸோ 8 - 6 என் கையில 2% ரிவார்டு இருக்கும். என் கையில எவ்வளோ ரிவார்டு இருக்கும்? 2%. இப்போ இந்த இடத்துல நான் லோ வின்னிங் ரேட் சொன்னேன், அதே மாதிரி நான் லாஸுமே அதிகமாக காமிச்சு வின்னிங் லோவாக காமிச்சுமே என் கையில ப்ராஃபிட்டபிளா இருக்கு. அப்படின்னா 80% சக்சஸ் ரேட் இருந்தா எந்த அளவுக்கு நம்ம கையில ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிற கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமைஸ் புரியும். என்ன ப்ரோ இதை சொல்றீங்க, நீங்க வின்னிங்க மட்டும் தான் சொல்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 7 ட்ரேடு லாஸ் பண்ணிட்டாலுமே கவலைப்படானா 3 ட்ரேடு வின் பண்றீங்க ஓகேவா. இந்த இடத்துல 7% லாஸ் மைனஸ் 6% வின் அப்படின்னாலுமே உங்களுக்கு -1% மட்டும் தான் லாஸ் ஆயிருக்கும். அதாவது நீங்க லாஸ்ல இருப்பீங்கன்னு பார்த்தா 1% தான் லாஸ்ல இருப்பீங்க.